வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். என்ன தோழர் இப்படி ஆகி போச்சு செய்தி பார்த்தீங்களா? வேங்கவேல் தானே? அதேதான். அதாவது இந்த விஷயத்துல நான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பாராட்டுறேன். எதுக்கு பாராட்டுறீங்க? நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் தெரியுமா? ஏன்? அதாவது ஒரு மிகப்பெரிய செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து ஒரு எளிமையான முறையில் கொண்டு போவதற்காக செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க, ஒரு யுக்திகளை வகுத்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அதாவது இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணணும்? விசாரணை பண்ணி யார் குற்றவாளியோ அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. விசாரணை பண்ணி யார் குற்றவாளியோ தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்ப அவங்க என்ன விதமான ஒரு செயல் திட்டங்கள் வகுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, வா நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த, நீ தான் குற்றவாளி, வட்டாரம் முடிச்சு விட்டுறது. நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த, நீ தான் குற்றவாளி, போ இந்த கேஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது. இது வந்து எவ்வளவு ஒரு ஈஸியான வழிமுறையா இருக்கு பாத்தீங்களா? கொடுமையான வழிமுறையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்றது? இந்த மாதிரிதான் வேங்கவேல்ல தற்பொழுது நடந்திருக்குது. ஸோ வேங்கவேல்ல பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகள், யாரு வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி தீர்மானிக்கும் விதமாக அரசாங்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில டீட்டெயிலா பார்த்துருவோம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சிறுதலைவா, டீட்டெயிலா வேங்கவேலை பத்தி பாப்போம்னு சொல்றீங்களே, அங்க இருந்தே தரவுகள் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சும்மாவா? சும்மா 4 நாள் ரூம்ல உக்காந்துக்கிட்டு நானும் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்ற மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்களா? டைரக்டாவே அந்த மக்கள்கிட்ட போய் 2 வருஷத்துக்கு முன்னாடியே களத்துல போய் ஆய்வுகள் பண்ணி தரவுகளை வாங்கி ஒரு வீடியோ ஃபுட்டேஜாவே நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நாமளே அப்லோட் பண்ணியிருக்கோம். நேத்தும் கூட தரவுகளை வந்து விசாரிச்சிருக்கேன். சாரி, இன்னைக்கும் கூட தரவுகளை விசாரிச்சிருக்கேன். விசாரிச்சுட்டு தான் அங்க என்ன நடந்துருக்கு அப்படின்ற மேட்டரை வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ வேங்கவேல் அவங்க என்ன நடக்குது அப்படின்றத ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி வரியுள்ள மேட்டரை வந்து சொல்லிடுவோம். அதாவது தோழர், அந்த ஊர்ல வந்து முத்துக்காடு ஊராட்சின்னு சொல்லி ஒரு ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு இல்ல, அவர் வந்து வேங்கவேல் மக்களுக்காக எதுவுமே பண்றது கிடையாது. ரோடு போட்டு தர்றது கிடையாது, தண்ணி கொடுக்கறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. அப்ப வேங்கவேல் மக்கள் என்ன பண்றாங்க, என்னடா இவர் தான் ஓட்டு போட்டோம், எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் மேல செம்ம கான்ல இருக்கிறாங்க. அதே ஊர்ல அந்த முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்தக்கார ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் சண்முகம். இந்த சண்முகம் என்ன பண்றாருன்னா, வேங்கவேல் மக்கள் கூட ஓரளவு நெருக்கமா இருக்கிற ஒரு நபர். அவர் வந்து டேங்க் ஆப்ரேட்டரா வந்து இருக்கிறார். யாரு? சண்முகம் வந்து டேங்க் ஆப்ரேட்டர். அப்ப முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவி காலம் முடிஞ்சிருது, அடுத்த எலெக்ஷன் வருது. அடுத்த எலெக்ஷன்ல எப்படியும் வேங்கவேல் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றனால நம்ம முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்றாரு, நம்ம சண்முகத்தை கூப்பிட்டு வச்சு, அந்த டேங்க் ஆப்ரேட்டர் கூப்பிட்டு வச்சு அவங்கள ஓட்டு போட சொல்லுப்பா, அவங்களெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சரி கட்ட பார்க்குறாரு. இவரும் போய் என்ன பண்ணுறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு. எப்படி இருந்தாலும் அவன் சொந்தக்காரன் ஆகி போயிட்டாப்புல, போய் வேங்கவேல் மக்கள்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி வேங்கவேல் மக்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு அவர் எல்லாமே பண்ணி தருவார், செஞ்சு தரலாம் அப்படின்னா நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வேங்கவேல் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. பேசுனதுக்கு பின்பாக என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் வேங்கவேல் மக்கள் சொன்ன மாதிரி அவங்களும் ஓட்டு போட்டுறாங்க. ஓட்டு போட்டு ஊராட்சி மன்ற தலைவராக, முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக மறுபடியும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்த நிலைமையில என்னன்னா, தேர்ந்தெடுத்துட்டார்ல, அதனால அப்படி இருந்த போதும் கூட மறுபடியும் அந்த மக்கள் எதுவுமே செய்யலை. இந்த மக்கள் வெக்ஸ் ஆகி போய், என்னடா சண்முகம் அவர்கள் சொல்லி தானே நம்ம வந்து அவர் ஓட்டு போட்டான், சண்முகத்தை போய் கேட்பான் அப்படின்ட்டு தண்ணி குடத்தோட போய், தண்ணியெல்லாம் சரியாக வர மாட்டேங்குது, தண்ணிலாம் சரியில்லை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குங்க அப்படின்ற மாதிரி சண்முகத்தில் போய் கேட்குறாங்க. சண்முகம் என்ன பண்ணுறாரு, நாம சொல்லி தானே அவங்க ஓட்டு போட்டாங்க, நாம் என்ன பண்ணுவோம், நேராக வந்து முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அப்போ சண்முகத்துக்கும் முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுது. ஒரு பனிப்போர் மாதிரி நடைபெறுகின்றது. இதனால முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய சொந்தக்காரர் சண்முகம் என்றும் கூட பார்க்காம அவருடைய வேலையை வந்து காலி பண்றாரு, டேங்க் ஆபரேட்டர் வேலையை காலி பண்றாரு. சண்முகம் யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஒரு மெம்பரா இருக்கிற நபர். சண்முகம் என்ன பண்றாருன்னா, டைரக்டா கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லி ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்றாரு. வேலை பறிக்கப்பட்டதற்காக ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். அப்ப அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே
இந்த தண்ணி தொட்டியில மலம் கலக்கப்படுகின்றது. அப்ப யாரை பழிவாங்க இல்லை இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் ஓடுகிறது அப்படின்றத காவல்துறை அதிகாரிகள் தான் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் வந்து அந்த ஊர் மக்கள் சொன்ன தரவுகள். இது நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லலை, அந்த ஊர் மக்கள்கிட்ட தெளிவாக கேட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு கலாய்வுகள் பண்ணி அதன் மூலமாக நிறையா டேட்டாக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த மக்களுடைய வாயாலேயே சொல்ல வச்ச தரவுகள் இருக்குது. வாய்ப்பு இருக்கும் தோழ போய் பார்த்துருங்க. ஸோ ஓவராலாக வந்து இதை பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு அந்த மக்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் தொட்டியில ஏறி என்னடா நாத்தடிக்கிறது போய் பார்த்துருக்காங்க. ஊரறிய தான் போய் பார்த்துருக்காங்க. ஊரறிய பார்த்த நபர்களையே நீங்க தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துறாங்க அப்படின்னா இது என்ன விதமான ஒரு மனநிலை போக்கு? நான் என்ன சொல்றேன், இப்ப நீ இவ்வளோ தூரம் சொன்ன விஷயத்துல நாமளே சாதாரணமானாலே புரிஞ்சுக்கிற முடியுது. இது யாருக்காக இதுல மலத்தை கலந்துருப்பாங்க? ஏதோ ஊராட்சி மன்ற தலைவரே செஞ்சிருக்க மாட்டாரா? சந்தேகம் தான், சந்தேகம். நம்ம உறுதியா சொல்ல சந்தேகம். அதெல்லாம் விட்டுவிட்டு வந்து இருக்கிறதுலே மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகம், அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. நானா கேட்கிறேன், தொட்டி இருக்கு, தண்ணி தொட்டி பக்கத்துலயே வீடு இருக்கு. அந்த 3 பேர் வீட்லயும் பிள்ளை குட்டியா இருக்காங்க. சொந்தம் அந்த அத்தை, தாய், மாமே, லொட்டு லூஸ்க்கு எல்லா பேரும் இருக்கிறாங்க. எல்லா பேருமே மலம் கலந்த தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்கு எப்படியா அனுமதிப்பான்? எப்படி மனசு வரும்? இந்த லாஜிக்குள்ள கூட வந்து காவல்துறை விசாரணை பண்ணலையா? இது எவ்வளவு பெரியமான ஒரு இதை பார்க்கும்போது வந்து ஓட்டு அரசியல் எது நடக்குதா? கண்டிப்பா ஓட்டு அரசியல தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, வேங்கை வெயில் மேட்ரு வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவுல தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அசிங்கம். ஆமா, உலக அளவுல நாருக்கு இருக்கு இந்த செய்தி. அப்ப உலக அளவுல போய் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியை ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அவன் கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கணும். ஊரு ஃபுல்லா துண்டறிக்கை கொடுத்துருக்கணும். ஊரு ஃபுல்லா திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கணும். பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஐயகோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்? ஊரு ஃபுல்லா திண்ணை பிரச்சாரம் பண்ணிக்கணும். ஆனா துளி அளவு கூட போராட்டம் பண்ணாம கம்முன்னு இருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப காரணம் என்ன? அங்க இருக்கிற மெஜாரிட்டி விசஸ் மைனாரிட்டி ஓட்டு. இந்த வாக்கு அரசியலை மையப்படுத்தி தான் அவங்க அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒப்புக்கு கூட அரசியலுக்கு கூட கையில் எடுக்காம இருக்காங்க. இதே பாலிடிக்ஸ் தான் திமுகவும் அவங்க பண்றாங்களோ, பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக தான் அவங்க பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அச்சப்பட தோணுகின்றது. சமூக வலைத்தளம் அந்த மாதிரி எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன், அச்சப்படுறது என்னத்தை அச்சப்படுறது? இடைநிலை சாதிக்காரவங்களை வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தோம்னா ஓட்டு விழுகாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இயங்குறதா நம்ம என்னால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல கடந்த கால வரலாறை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப 1957 முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது. இந்த கலவரம் நடந்த சில ஆண்டுகள் 1962 63 நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய அக்யூஸ்டுகளை பிடிச்சு RS மங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்மாயில வந்து துப்பாக்கியை வச்சு சுடுறாங்க. அப்ப வந்து போலீஸ் மந்திரி கக்கன் வந்து இருந்ததுனால தலைவர் கலைஞர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி வந்து மனிதர்களை வந்து காக்கா குருவி மாதிரி சொல்றேன், கக்கேண்டா கொக்கு, கக்கேண்டா கொக்கா, அவன் காக்கா குருவி மாதிரி மனுஷனா சொல்றாங்க அப்படின்னு இடைநிலை ஜாதியை ஆர்கனைஸ் பண்ணதுல முக்கிய பங்கு யார் அப்படின்னு பார்த்தா தலைவர் கலைஞர் தான். ஆர்கனைஸ் பண்றாரு, ப்ரோவோக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியதான் அவங்க 63ல பெரிய புரட்சி, இந்தி தமிழ்நாட்டுல புரட்சி ஏற்படுது. அப்ப இந்த புரட்சியின் அடிப்படையில் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1967 வந்து திமுக ஆட்சியை அமைக்கும். புரியுதுங்களா? இது வந்து பெரும்பான்மை சமூகத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய யுத்தி, அன்னைக்கு பண்ண யுத்தி. கக்கேண்டா கொக்கா அப்படின்னா அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அப்ப வந்து என்ன பட்டியல் சமுதாயத்திலிருந்து இடைநிலை பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே உள்ளற இதுலயும் பட்டியல உள்ள போறாங்க. போய் தான் ஆட்சி 67ல வர்றாங்க. வந்துட்டு கூட 1968 வெண்மணி படுகொலை கண்டிப்பா ஏறக்குறைய 44 பேர் குடிசையில வச்சு எரிச்சு கொண்டாங்க. காவல்துறைக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கல, உளவுத்துறைக்கு தெரிஞ்சு அவங்கள காப்பாத்தல. ஆனா அதை கூட அன்றைய முதலமைச்சர் அண்ணா என்ன சொல்றாருன்னா, இது மின்னல் போல நடந்த சம்பவமா நினைச்சுக்கிறோம் அந்த அப்படின்றாரு. இது எதுக்காக நடந்துச்சு? ஒரு நெல்லுக்காக, கூலி உயர்வுக்காக. அது உடனே நடக்கல, அது நீண்ட கால போராட்டமா இருக்குது. அப்ப வந்து அரசாங்கம் தலையிட்டு அதை வந்து பிரச்சனை தீர்த்திருக்கலாம், ஆனா தீர்க்க முடியல. அப்பையும் கூட இந்த ஜாதி ஓட்டு வித்தியாசம் வந்து பார்த்துருக்காங்கன்ற மாதிரி பார்க்கணும். இது செங்கோடிக்காக நடந்த படுகொலையா இருந்தாலும் கூட இதுல நியாயம் கிடைச்சா? கிடைக்கல. குற்றவாளிகளை யாரை சுமத்தப்பட்டமோ ஒரு காலத்துல அவரெல்லாம் வந்து வெல்டுடு ஃபேமிலி, இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டாரு அப்படின்னு விடுதலை பண்ணியதான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை பண்ணாங்க. ஏன் அவ்வளவு ஏன் தொலை? இப்ப சமீபத்துல பாலமேட்டு ஜல்லிக்கட்டுல என்ன நடக்குது? அங்க இதே மாதிரிதான். அங்க இருக்க பட்டியல் சமுதாய மக்களுடைய மரியாதை மாடு அவிழ்த்து விடப்படுவதில்லை, பறையர் மக்களுடைய மாடு வந்து அவிழ்த்து விடப்படவில்லை. காரணம் என்னங்க?
மெஜாரிட்டி மைனாரிட்டி ஓட்டு கணக்கு தான். அதே தான் வந்து பல இடங்கள்ல மதுரை மாவட்டத்தில் பல இடங்கள்ல இந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் தொடர்ச்சியா வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டிலும் இதே பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் கையில நீதிமன்றத்தினுடைய ஆர்டரை கையில் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அங்க இருக்கிற பாலமேட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நீதிமன்றத்தினுடைய ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு 3 வருஷமா போராட்டம் பண்றாங்க. எக்ஸாக்டா சொல்றதா 18 வருஷமா போராட்டம் பண்றாங்க, என்னுடைய மாட மரியாதை மாடாவோடு சொல்லி. ஆனா அதையும் கூட கண்டுகொள்வதில்லை இந்த அரசாங்கம். காரணம் மெஜாரிட்டி மைனாரிட்டி ஓட்டு. இதே அரசியல் தான் வேங்கவேல் நடக்குது. இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, பாலமேட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு அரசாங்கம் நடந்தது, பணம் பேரூராட்சி செலவழிக்குது. ஆனா இவங்க சட்டப்படி நீதிமன்ற உத்தரவு இருந்தும் கூட அரசாங்க விழாவில நடைமுறைப்படுத்த முடியல. இதை எதுங்க போய் பாக்குறது? அதான் எனக்கு என்னன்னா, அதாவது ஒரு ஒப்புக்காச்சும் நான் ஒன்றும் ஒரு எதிர்கட்சியா இருக்கேன்னு சொல்லி ஒரு ஒப்புக்காச்சும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை அரசியல் படுத்திருக்கணும்ல. ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க பல கட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அடுத்து அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க. அடுத்து வந்து 2 கட்டமாக பல்வேறு வகையான இடங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. தொடர்ச்சியாக அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. வேங்கவேல் கூட நீங்க தீர்மானம் கொண்டு வர தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க. சோ வேங்கவேலுக்காக அங்க போராடிய கட்சிகள்ல ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி, அதே வேளை கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா நிறைய பேர் இந்த ஊருக்கு போனாங்க, போய் வேங்கவேல் மக்களை சந்திச்சாங்க. சந்திப்புகள் என்பது வேற, மக்களை திரட்டி போராட்டங்கள் பண்ணுவது என்பது வேற. போய் சந்திக்கிறாங்க, சந்திச்சு என்ன பண்றாங்க, சும்மா பேசி மட்டும் வந்தாங்க. சில பெரியாரி அமைப்புகளும் கூட அங்க போனாங்க. அவன் போனாங்க, ஆனா போராட்டங்கள் பண்ணல. ஒரு சில கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க, பெரியார் இயக்கங்கள் போராட்டம் பண்ணாங்க. ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் சொல்லல, சில சூத்திர பெரியாரசும் இருக்கிறாங்க. நான் பெரியாரி வந்து காட்டிக் கொடுக்கின்ற அரசு இயக்கவாதிகள். ஸோ ஆனால் என்னன்னா, அங்கே வேங்கவேல் மக்களுக்காக இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணியிருக்குது. நான் 10 போராட்டம் பண்ணியிருக்கேன், நீ 11ஆவது போராட்டம் ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்டாங்கன்னா வந்து லாஜிக் இருக்குது. எதுவுமே போராட்டம் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் விடுதலை சிறுத்தை குறை சொல்றதுக்கு மட்டும் கூட்டம் இருக்கிறாங்க. இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும் தெரிஞ்சும் கூட இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பாலிடிக்ஸுக்காக கூட வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணலை அப்படின்னா அங்கே கண்டிப்பான முறை நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் பாலிடிக்ஸ் தான் அங்கே போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒருபடி அண்ணன் திருமாவை வந்து தூக்கி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முனைவர் திருமாவளவன் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களை சந்திச்சு நிவாரணத்தை வழங்கி தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்கு, அதனால வந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நீதி வேண்டும், இந்த நீதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு பெற்று தரும் என நம்பி அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தார் அண்ணன் திருமாவளவன். ஆனா அதே அண்ணன் முனைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விசாரணையை புலன் விசாரணையாக மாற்ற வேண்டும், சிபிஐக்கு நீங்கள் மாற்ற வேண்டும். அப்படி என்றால் திமுகவின் மீது அவர் வைத்திருக்க நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறிவிட்டதா சமூக வலைத்தளம் எழுதுறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு காலத்துல பட்டியல் சமுதாய மக்கள் வந்து யாருக்காலும் ஓட்டு போட்ட காலங்கள் உண்டு, இல்லைன்னு மறக்க முடியல. எத்தனை படுகொலை நடந்தாலும் ஓட்டு போட்ட காலங்கள் உண்டு. 1979 கூட விழுப்புரம் மாவட்டத்துல சைக்கிள்ல போனவங்கள 12 பேரை வெட்டி கொல்லப்பட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காலங்கள் நீட்சிய நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனா திருமா அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி சென்னகரம்பட்டி அம்மாசிவேலு படுகொலையா இருக்கட்டும், 1997 நடந்த மேலவள படுகொலையா இருக்கட்டும், வஞ்சிநகர் கந்தன் படுகொலையா இருக்கட்டும், உழவுப்பிச்சாம்பட்டி வணங்காம்பட்டி சந்திரன் படுகொலையா இருக்கட்டும், எரம்பட்டி சோழமலை, தனுஷ்கோடி, முடக்காத்தான் பாண்டியன், கத்தப்பட்டி மலைச்சாமி, பாப்பாவட்டி நரசிங்கம், கீரிப்பட்டி பேச்சியம்மாள், இப்படி அடுக்கடுக்கா திட்டக்குடி ரவி, சண்முகம், செங்கமேடி, காந்திமதி, கோஆதனூர், பொன்னருவி, இத்தனை படுகொலையிலையும் இந்த பட்டியல் சமுதாயத்தை எஜுகேட் பண்ண தலைவர் திருமா. அதனால வந்து இன்னைக்கு வந்து யாருக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதாவது திமுக அரசாங்கம் என்பது வேங்கவேல்ல மெஜாரிட்டி விசஸ் மைனாரிட்டி அப்படி மாதிரி பார்க்காம அவங்க வந்து அங்க இருக்கிற மைனாரிட்டியாக வசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பட்டியல் சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமா திரளுவார்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்றத பார்க்கணும். பாப்புலேஷன் பார்க்கணும். இடத்துல பாப்புலேஷன் இருக்கு. ஏறக்கூடிய வந்து இன்னைக்கு வந்து வாக்கு வங்கியே அரசியல் வந்து தீர்மானிக்கக்கூடியது பட்டியல் சமூகம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியிலே வந்து ஏறக்குறைய 70% 80% போல ஆகாது. இதுல 40% வாக்கு பட்டியல் சமூக மக்கள். பெரும்பாலும் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து யாரும் அந்த அளவுக்கு வந்து அந்த 20% போலிங் ஆகாத வாக்கு யாருடைய வாக்கு? பட்டியல் சமூக வாக்கு கிடையாது. இவன் தான் கடைசி வரைக்கும் வரிசையில் நின்று ஓட்டு போடக்கூடிய சமூகம் பட்டியல் சமூகம். அதுல 80-40 விழுக்காடு இவன் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அப்ப இன்னைக்கு வந்து தலைவர் அண்ணன் திரும்ப எஜுகேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இது வந்து திமுகவுக்கும் பாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து திருமா அவர்களை வந்து ஒரு
அவர் மனம் கோணும்படி நடந்து கொண்டாலோ இல்லாட்டி பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள்ல வந்து சரியா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் கூட மிகப்பெரிய ஒரு பேரிழப்புகள் ஏற்படும். யார் வந்து ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யாரை எதிர்க்கட்சியை உட்கார வைக்கணும், யாரை கூப்பிட உட்கார வைக்கணும், யாருக்கு வந்து மைனாரிட்டி எம்எல்ஏக்களே ரொம்ப கம்மியா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட தரக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. போன வாரம் கூட மூத்திரத்தை வாயில் அடிக்கிறான், சாராயத்தை குடிச்சு பட்டியல் சாமி, அது கூட வந்து எஃப்ஐஆர் ஆகி ரிமாண்ட் பண்றாங்க. இப்படி சம்பவங்கள் திண்ணியத்தில் நடந்த சம்பவமா இருக்கட்டும், மலத்தை வாயில் அள்ளி, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க தெரியுமா, முதலமைச்சருக்கான அதான் ஒண்ணும் கிடையாது. அதாவது விழிக்கர் மற்றும் கண்காணிப்புக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவுடைய தலைவர் யார் பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த குழு எதற்காக செயல்படும் அப்படின்னா, பட்டியல் சமுதாய மக்கள் மீது நடைபெறுகின்ற இந்த வன்கொடுமைகளை குறைப்பதற்காக என்னென்ன செயல் திட்டங்கள் வகுக்கலாம், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா எடுக்கலையா, விசாரணை எந்த அளவுக்கு போகுது போகல அப்படின்ற மாதிரி செயல் திட்டங்களை வகுக்கணும். அதற்காக தான் அந்த விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு இருக்கு. இந்த குழுவுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் சிஎம் ஆன முதல் முறை மட்டும்தான் என்ன பண்ணார்னா இந்த குழு வந்து கூட்டினார். அதற்கு பின்பாக இந்த குழு கூட்டப்படவில்லை. ஏன் கூட்டப்படவில்லை? ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த குழு வந்து கூட்டணும், சட்டம் சொல்லுது. ஆமா, ஆனா வந்து அவர் குழுவை கூட்டவே இல்லை, இதனால் வரையும் கூட்டவே இல்லை. கூட்டியிருந்தா தானே இந்த பிரச்சனை வந்து பேசியிருப்பாங்க, வேங்கவே என்னாச்சு நடவடிக்கைகள் பேசியிருப்பாங்களே. ஏன் வந்து அழகான ஜல்லிக்கட்டுல இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டுல இன்னும் கூட மரியாதை பண்ண அவிழ்த்துடாம இருக்க கேட்டிருப்பாங்களே. பட்டியல் சமுதாய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அது எல்லாத்தையும் பேசியிருப்பாங்களே. ஆனா குழுவை கூட்டவே இல்லை, குழுவை கூட்டாமையே கிடப்பிலே போட்டு வச்சிருக்கிறாங்க. இது கூட ஒரு முக்கியமான காரணம். இந்த குழு முறைப்படி கூட்டிருந்தா கூட இதெல்லாமே வந்து தீர்வுகள் ஓரளவு எட்டப்பட்டிருக்கும், கேள்விகள் உருவாயிருக்கும், விவாதங்கள் உருவாயிருக்கும், செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பாங்க, பெரிய பெரிய டிபேட்ஸ் உருவாயிருக்கும். ஸோ வந்து இந்த குழுவை கூட்டாதுன்னு கூட ஒரு வகையான காரணம் தான். நீங்க சொல்றீங்க தெரியுமா, இந்த குழுவை கூட்டாதனுடைய ஒரு காரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது பெரிய காரணம். ஏன் இந்த பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்தில். ஆனா அந்த பட்டியல் சமுதாயத்துக்குள்ள பாதிக்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்காகவே கண்காணிக்கக்கூடிய இந்த குழு. ஆனா இந்த குழு செயல்படவில்லை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்தில் பேசல. ஆனா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஐயா கலைஞர், இன்றைக்கு தளபதி ஸ்டாலின், கடந்த காலத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஓட்ட பிச்சைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 46 பேர் நல்லா நினச்சிக்கோங்க, நீங்கள் இருக்க அதிகாரம் அம்பேத்கர் ஓட்ட பிச்சை. இதை நினைச்சா மட்டும்தான் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமையை பேச முடியும். ஆமாம், அவங்க கேட்கணும். இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் அப்போ அந்த விழிக்கர் மற்றும் கண்காணிப்புகளுடைய தலைவர் பொறுப்பை நம்ம முதலமைச்சர்கள் மட்டும் தான் வச்சிருந்துருக்கணுமா? ஆமாம், ஏன்னா வந்து அவருக்கு 1008 வேலை இருக்குங்க. அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கணும், அவர் தான் அந்த பொறுப்பு வச்சுக்கிறணுமா? ஏன் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுப்பினர் கொடுக்கலாம்ல, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கலாம்ல, அவங்க நடுநிலையா செயல்படுவாங்களே, கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, குழுவை கூட்டுவாங்க, விவாதத்தை ஏற்படுத்துவாங்க. அது மூலமாக நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஓட்டுகள் கிடைக்காம போயிடும், நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஓட்டுகள் கிடைக்காம போயிடும். இதனால தான் சொல்றோம், இந்த விஷயம் வேங்கையூர் விஷயம் என்பது ஒரு மைனாரிட்டி ஓட்டு, அந்த ஊர்ல இருக்க மைனாரிட்டி ஓட்டு விசஸ் மெஜாரிட்டி ஓட்டு அப்படின்ற மாதிரி அரசியல் நோக்கி பயணப்படுறாங்களோ, இது விரிவடைந்து விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு மூலமாக அங்கேயும் கூட இந்த மாதிரி ஓட் பாலிடிக்ஸ் போகுது. அதனாலதான் கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க தான் பார்க்க முடிகின்றது. இதைத்தான் சமூக வலைதளங்கள் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. இதோட இன்னொரு காரணம் இருக்கு, சமூக வலைதளம் எழுதுன்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த குழு கூட்டப்பட்டால் வருஷம் வந்து பட்டியல் சமுதாயத்துக்காக வரக்கூடிய ஃபண்டை கரெக்டா செலவு செஞ்சிருக்காங்களா, செலவு செய்யலையா, அதையும் விவாதம் பண்ணுவோம். வருஷம் இன்னைக்கு ரிட்டர்ன் தானே போகுது பட்டியல் சமுதாயத்துடைய ஃபண்டு. பட்டியல் சமுதாய மக்கள் வந்து பேங்க்ல எத்தனையோ பேர் வந்து கல்விக்காக கடன் வாங்கி இருக்கிறாங்க. திருப்பி அனுப்பப்படுகின்ற அந்த நிதிகளை அவங்க வந்து இந்த கடன் அடைக்கிறது பயன்படுத்தலாம்ல, அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு வளர்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? வளர்ந்துடக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, அரசியல் அதிகாரத்துக்கும் சரி அரசு அதிகாரத்துக்கு வரக்கூடாது, பொருளாதாரத்தில் வலிமை பெற்று கூடாது, இவங்களுக்கு கொடுக்குற பணத்தை ரிட்டர்ன் பண்றாங்க. இதை கண்காணிப்பு இருந்துச்சுன்னா கேட்பாங்கல்ல, கண்டிப்பா எப்படி செலவு சொல்லுவாங்கல்ல. ஆனா அதனாலதான் இந்த குழு கூட்டப்படவில்லை. இந்த மாதிரி இதுக்குள்ள பல்வேறு வகையான அரசியல் வந்து இருக்குது. ஆனா ஆக மொத்தத்தில் இறுதியாக சொல்றதாக இருந்தா, சமூக வலைத்தளங்கள்ல அனைத்து மக்களுமே எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அதாவது
எந்த அரசு ஆட்சியில் அமரணும், எந்த அரசு ஆட்சியில் அமரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வேங்கவேல இருக்கிற மக்கள் வெறும் மைனாரிட்டி மக்கள் அப்படின்னு எண்ணிக்கொண்டாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற மக்கள் மைனாரிட்டி மக்கள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாமே திரண்டார்கள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியினுடைய நிலைமை என்னவாகும், எது வேணால் 2020 நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கான நீதிகளை பெற்றுத்தாருங்கள். அதை விட்டுட்டு குற்றம் பெட்டிஷன் கொடுக்க வந்தவனையே நீ தான் குற்றவாளின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யணும் புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.